ரெடி. நம்ம எதுக்கு இங்கே உட்காந்துருக்கோம்? ஸ்நாக்ஸ் டைம்ல அதான் நம்ம எல்லாரையும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தியா, கப்பு பிளேட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இல்லை ரெடி, நீ சொல்கிறதெல்லாம் தப்பு. இங்கே ஸ்நாக்ஸ் டைம்லாம் இல்லை, ஏதோ கேம் தான் நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா, நீ சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா இங்கதான் கேமா வச்சு தாக்கிட்டு இருக்காங்களே. வெல்கம் டு ஸ்நாக் ஈவினிங். இந்த ஈவினிங்கை நீங்கள் ஸ்நாக்ஸோட செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் சூப்பராக ஒரு கேம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இது என்ன கேம்னு யாராவது சொல்ல முடியுமா? மேம், நான் சொல்கிறேன். இந்த ஸ்நாக்ஸ்லாம் யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கணும், அதானே கேமு. நீங்கள் சொல்கிறது நல்ல கேம் தான். அதை வேணா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா குக்கிங்கில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அதனால் இந்த கேம் பார்த்தீங்கன்னா குக்கிங் பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த கேம் வச்சுருக்கோம். நீங்கள் இன்னைக்கு காஃபி ஆர் டீ ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அதுக்கான திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கோம். அது போக இந்த ஸ்நாக்ஸ்லாம் வச்சு ஒரு சூப்பராக டெக்கரேஷன் பண்ண போகிறீங்க. இது என்னது? காஃபி டீ கிட்டு. உனக்கு தெரியலையா? இதில் தான் காஃபி டீ போடுறதுக்கு எல்லா திங்ஸும் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இப்போ டீ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது சிம்பிள் தான்ப்பா. டீ போடுறதுலாம் ரொம்ப ஈஸி. நான் காஃபி குடிக்கிறதோட சரி, அது எப்படி பண்ணுறாங்க என்ன போடுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு காஃபியில் சுகர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இனிப்பாக இருக்கும்ல. காஃபி தூள், அப்புறம் டீ தூள், அப்புறம் கொஞ்சம் ஜீனி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணோன்னா டீ ரெடி ஆயிரும். இந்த ரெசார்ட்ல ஸ்நாக்ஸை வச்சே ஒரு கேம் ரெடி பண்ணிருக்காங்க. காஃபி டீ ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா இன்னைக்கு? ஓ மை காட். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ரெடி. நீங்க எல்லாரும் நல்லா காஃபி ப்ரிப்பேர் பண்ணுங்க, அப்பதான் நாங்க எல்லாம் குடிக்க முடியும். கிட்ஸ், நீங்க எல்லாரும் காஃபி மட்டும் ப்ரிப்பேர் பண்ண போறதுல இங்க பாத்தீங்களா இந்த ஸ்நாக்ஸ். இதுல எந்த ஸ்நாக் உங்களோட காஃபி ஆர் டீக்கு கரெக்டா மேட்சிங்கா இருக்குமோ அதை எடுத்து நீங்க டெக்கரேட் பண்ண போறீங்க. அதுவும் உங்களோட டாஸ்க் தான். அதுக்கு நாங்க பிளேட் தனியா வச்சிருக்கோம். ஆல் தி பெஸ்ட். ரெடி ரெடி. இந்த கிட்ல என்னென்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வரியா? இங்கே பாரு, டீ தூள் கொடுத்துருக்காங்க, காஃபி தூள் கொடுத்துருக்காங்க. ஏய், இது க்ரீன் டீ தானே? இல்லைப்பா, இது க்ரீன் டீ இல்லை, இது நார்மல் டீ தான். ஏதோ டெட்லின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் சன்ரைஸ் காஃபி தூள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு, சுகர்லாம் கூட கொடுத்துருக்காங்க. 4 பேருக்கு 4 சுகர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு ஒவ்வொன்று ஷேர் பண்ணிக்கலாம். கிட்ஸ், உங்களோட டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 10 minutes. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். காஃபிலாம் ஈஸி அது இதுன்னு நிறைய சீன் போட்டுட்டேன். இப்போ எப்படி பண்ணுறதுனே தெரியலையே. காஃபிலாம் இது வரைக்கும் நான் குடித்ததோடு சரி, கிச்சன் பக்கம் எட்டி கூட பார்த்ததில்ல. என்ன பண்ணலாம்? டீ போடலாமா? வேணாம் வேணாம், டீலாம் ரொம்ப கஷ்டம். காஃபியே போட்டுடலாம். ஐயோ, கஷ்டமானது பண்ணாதானே வின் பண்ண முடியும். அச்சோ, டீ போடுறதா காஃபி போடுறதான்னு யோசிக்கிறதுக்கே 5 நிமிஷம் ஆகி போச்சு. இன்னும் 5 minutes தானே இருக்கு. சீக்கிரம் சுகரை போட்டுட்டு டீ காஃபி எதையாவது போடலாம். டீ போடலாமா காஃபி போடலாமா? சரி சரி, டீ போட்டுடலாம். ஹை, இங்கே க்ரீன் டீ இருக்கே, பேசாம க்ரீன் டீயை சூப்பராக போட்டுருவோம். இப்போ க்ரீன் டீ தானே ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கு, போட்டுருவோம். ஓகே, க்ரீன் டீ எப்படி போடுறது? இந்த டீ தூளை போட்டு தண்ணி தான் ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி ஊற்றுவாங்களா, மில்க் பவுடர் போடுவாங்களா? இல்ல, க்ரீன் டீ தண்ணியாக தான் இருக்கும். நான் நிறைய விளம்பரத்தில் பார்த்துருக்கேன், க்ரீன் டீ தண்ணியாக தான் இருக்கும். ஓகே, இதை கட் பண்ணி இதில் இருக்கிற டீ தூள்லாம் அதில் போட்டு சூப்பராக ஒரு க்ரீன் டீ ப்ரிப்பேர் பண்ணிடலாம். என்ன, உள்ள இன்னொரு பேக்கெட் இருக்கு, இது என்ன பண்ணுறது? ஐயய்ய, என்ன நூல்லாம் கட்டியிருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி சரி, இதுக்குள்ளே தான் டீ தூள் இருக்கும். இதையும் கட் பண்ணி போட்டுற வேண்டியது தான். ஓகே, கட் பண்ணியாச்சு. இதில் போட்டு நல்லா சூடாக தண்ணியை ஊற்றி கலக்கு 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 கலக்குன்னு கலக்கணும்னா சூப்பராக க்ரீன் டீ ரெடி ஆயிரும். தண்ணி இங்கே போச்சு. ஹை, இங்கே தான் இருக்கு. உம்மாடி, இவ்வளோ சூடாக இருக்குது தண்ணி. நல்லா பிடிச்சிக்கணும் சேஃப்டியாக. ஓகே, தண்ணி ஊற்றியாச்சு. ஜீனி முதவே போட்டோம்ல? ஆமாம் ஆமாம், போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். என்ன, ஏதோ குப்பை மாதிரி மிதக்குது. ஒருவேளை சூடாக இருக்கிறதுனால இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா இது எல்லாமே உள்ளே போயிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியே பார்ப்போம். அட ஆமாம், ஸ்நாக்ஸ் வேறு டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்நாக்ஸ் எடுக்கிறது? சரி, போய் பார்ப்போம் என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு. ஹை, எனக்கு பிடிச்ச ரிங் சிப்ஸு. ஹை, இந்த குச்சி சிப்ஸ் கூட இருக்குது. ஐ, சாக்லேட் சிப்ஸ் கூட இருக்கு. எனக்கு பிடிச்ச சாக்லேட் சிப்ஸை வச்சு இன்னைக்கு நான் சூப்பராக டெக்கரேட் பண்ண போகிறேன். ஒரு மிக்கி மவுஸ் இல்லை ஒரு டெடி பியர் ஃபேஸ் மாதிரி பண்ணலாம். இந்த சாக்லேட் சிப்ஸை எடுத்து கண்ணு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரிங் சிப்ஸையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். இதையும் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். குச்சி சிப்ஸு ரொம்ப பெருசாக இருக்குது. இதை கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்துட்டு மூக்கு மாதிரி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ரிங் சிப்ஸை வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸ்நாக்ஸும் டீயும் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்.
ஹனி சூப்பரா ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணிட்டான். நம்ம பேசாம காஃபி ட்ரை பண்ணிட வேண்டியதுதான். காஃபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல அதுக்கு சுகர் போடணும். சுகர் போட்டாச்சு. ஐயோ காஃபி தூள் வேணுமே. சரி போய் காஃபி தூள் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். இதோ இங்க இருக்கு காஃபி தூள். இந்த காஃபி தூளை வச்சு சூப்பரா இன்னைக்கு காஃபி போட்டு எல்லாரையும் அசத்திட வேண்டியதுதான். வேற என்ன பண்ணணும்? ஞாபகம் வந்துருச்சு. பால் ஊத்தணும்ல, இங்க மில்க் பவுடர் இருக்கு, எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். ஸ்நாக்ஸ் வேற ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு நம்ம மறுபடியும் வந்தோம்னா டைம் ஆயிரும். அதனால இங்க ஸ்நாக்ஸ் இருக்கு, கையோட இதையும் எடுத்துட்டு போயிடுவோம். என்னென்ன ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவோம், எல்லாத்துலயும் ஒன்று எடுத்துட்டு போயிடுவோம். ஓகே, இப்போ ஜீனி போட்டாச்சு. அதுக்கப்புறம் காஃபி தூள் போடணும். அதுக்கப்புறம் என்ன போடணும்? தண்ணி ஊற்றணுமா இல்லை மில்க் பவுடர் போடணுமா? வேணாம் மில்க் பவுடர் போட்டு ஒன்றா தண்ணி ஊற்றிக்குவோம். ஓகே, மில்க் பவுடர் போட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா காஃபி சூப்பராக ரெடி ஆயிரும். ஹை, இப்போவே காஃபி வாசம் கமகமன்னு வருது. எதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன இப்படி கசக்குது? ஒருவேளை ஜீனி கம்மியாக போட்டுட்டேனோ? சரி, இன்னும் கொஞ்சம் ஜீனி போட்டால் கரெக்டாக வந்துடும். பாக்கெட்டை எங்கே வச்சேன்? சரி, ஹனிட்ட கேட்டு பார்ப்போம். ஹனி, உன்கிட்ட சுகர் இருக்கா? கொஞ்சோண்டு மிச்சம் இருந்துச்சு, நான் அதை அப்பவே சாப்பிட்டேன். சரி, அப்போ நம்ம ரெனிட்ட கேட்டு பார்ப்போம். ரெனி கண்டிப்பா சுகர் வச்சிருப்பா. ரெனி, உன்கிட்ட சுகர் இருக்கா? சுகர் தானே, என்கிட்ட நிறையவே இருக்கு. இந்தா நீயே வச்சுக்கோ, நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, நிறைய ஜீனி இருக்கு ஜீனி எல்லாம் மொத்தமா போட்டு சூப்பரா காஃபி ரெடி பண்ணிட வேண்டியதுதான். அந்த கசப்புலாம் போயிடும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன சக்கரை பாகு மாதிரி இருக்கு? ஜீனியில காஃபி கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஐயோ, காஃபி ஒழுங்கா வரல. இந்த காஃபியில விட்டதை டெக்கரேஷன்ல எப்படியாவது பிடிச்சிடணும். சூப்பரா ஒரு டெக்கரேஷனை போட்டு அசத்திர வேண்டியதுதான். ஓகே, இந்த ரிங்ஸ்லாம் வச்சாச்சு. இது மேல இந்த குச்சி வச்சா அழகா இருக்கும். இது என்ன உரல் தானே? இல்லப்பா, இது இந்த கரண்ட் பெட்டியிலலாம் இந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும்ல, அது மாதிரியே இருக்குல்ல. பரவாயில்ல ரீட்டா, புதுசா ஏதோ ட்ரை பண்ணிருக்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்போ நான் டீ போட ஸ்டார்ட் பண்ண போறேன். எனக்கு பிடிச்சது டீ தான். அதனால இன்னைக்கு நான் டீ ப்ரிப்பேர் பண்ண போறேன். டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். டீ தூள் போட்டு பால் ஊற்றி ஜீனி போட்டு நல்லா கலக்கணும்னா டீ ரெடி ஆயிரும். ஓ, டிப் மாதிரி கொடுத்துருக்காங்களா? அப்போ முதல்ல நம்ம டிகாஷன் ரெடி பண்ணணும். இந்த ஹாட் வாட்டர்ல இதை நல்லா டிப் பண்ணிட்டோம்னா டிகாஷன் ரெடி ஆயிரும். சரி, இது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ஜீனிலாம் போட்டு ரெடி பண்ணிடலாம். ஓகே, பால் பவுடர் எங்கே போச்சு? அந்த இங்கே இருக்கு. ஓகே, பால் பவுடர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஜீனியும் போட்டாச்சு. ஓகே, இப்போ இந்த டிகாஷன் ரெடி ஆயிருக்கும். அந்த டிகாஷனை இதில் ஊற்றுனோம்னா டீ ரெடி ஆயிரும். டிகாஷன் இவ்வளோ ஊற்றுனா போதுமா? டீ நல்லா டார்க்கா இருந்தாதான் டேஸ்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். என்ன டீ ரொம்ப தண்ணியா இருக்க மாதிரி இருக்கு? ஒருவேளை மில்க் பவுடர் கம்மியா போட்டேன் போல. இன்னும் கொஞ்சம் மில்க் பவுடர் போடலாம், அப்பதான் நல்லா திக்கா இருக்கும். ஓகே, மில்க் பவுடரும் போட்டாச்சு. என்ன டீ மாதிரி இல்ல, பால் மாதிரி இருக்கு. ரொம்ப டிகாஷன் கம்மி ஆயிடுச்சோ? சரி, அப்போ இன்னும் கொஞ்சம் டிகாஷனை ஊத்துவோம். ஐயையே, எப்படி போட்டாலும் டீ ஒழுங்காவே வர மாட்டேங்குது. இப்போ என்ன பண்றது? ஐயோ, டைம் வேற முடிய போகுது. பேசாம டெக்கரேஷனாவது பண்ணலாம். இந்த ரிங்ஸ் இருக்குல்ல, ரிங்ஸ் எல்லாத்துலயும் இந்த ஸ்டிக் அப்படியே விட்டு ஒரு டெக்கரேட் மாதிரி பண்ணிட வேண்டியதான். இதுவும் நல்லா இருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள்னு பார்த்தா பிளாக் காஃபி தான். அதுதான் யாரும் ப்ரிப்பேர் பண்ணல. பிளாக் காஃபி எப்படி போடுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மாலாம் ஒரு நிமிஷத்தில் போட்டு முடிச்சிருவாங்க. நான் அவங்க பண்ணும்போது கூடவே நின்று பார்த்துருக்கேன். பேசாமல் அதே ட்ரை பண்ணிட வேண்டியதுதான். சூடாக தண்ணி ஊற்றி அதில் ஜீனி போட்டு கொஞ்சோண்டு காஃபி தூள் போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கணும்னா பிளாக் காஃபி ரெடி ஆகிடும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன கசப்பாக இருக்க மாதிரி இருக்கு? ஓகே, பிளாக் காஃபி கசப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் டெக்கரேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். டெக்கரேஷன் என்ன பண்ணலாம்? அதெல்லாம் யோசிக்க வேணாம். நம்ம கையில் என்ன வருதோ அதை வச்சு அப்படியே பண்ணிட வேண்டியதான். இந்த ரிங் சிப்ஸை வச்சு, இந்த சாக்லேட் சிப்ஸ் ஒரு 3 இதை வச்சு, அந்த குச்சி சிப்ஸை வேணால் அந்த ரிங்குக்குள்ளே விட்டுறலாம். ஓகே, டெக்கரேஷன் ரெடி. இதுக்கு மேலாம் நம்மளால டெக்கரேட் பண்ண முடியாதுப்பா. நானும் டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டேன். ஓகே, எல்லா பிள்ளைங்களும் டீ காஃபி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களோட காஃபி அண்ட் டீ ப்ரிப்ரேஷனை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான பாயிண்ட்ஸ் நாங்கள் கொடுப்போம். ஆமாம் கைஸ், அதில் யார் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே, யார் எப்படி பண்ணியிருக்கீங்க பார்க்கலாமா?
ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறது நம்ம ஹனியோட கிரீன் டீ தான். கிரீன் டீல என்னென்னமோ மிதக்குது. ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? சரி ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓ மை காட், இந்த கிச்சன் பக்கம் எட்டி பார்த்ததில்லன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பொண்ணுக்கு கிச்சன்னா என்னென்னு ஸ்பெல்லிங்கே தெரியாத போல இருக்கு. டீ தூள்லாம் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்காங்க. அது டிகாஷன் இறக்கி போடணும், அது கூட தெரியல. ஓகே, டெக்கரேஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் 5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேம்மா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது ரீட்டாவோட காஃபி. ஓ மை காட், இது என்னது? காஃபியே இல்லை, இது என்னவோ சக்கரை பாகு மாதிரி இருக்கு. இவ்வளோ இனிப்பா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்களா, நம்ம மினி வந்து டீ ரெடி பண்ணியிருக்காங்க. டீ பார்த்தா அப்படியே மில்க் மாதிரியே இருக்கு. ஓகே, குடிச்சு பார்க்கலாம். ஓகே, பார்க்கும்போதே தெரியுது ஆல்மோஸ்ட் இது ஒரு மில்க் மாதிரி தான் இருக்கு. டிகாஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, மற்றபடி சுகர் எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. டெக்கரேஷனும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெனி பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி ரெடி பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், காஃபி பவுடர் சுகர் எல்லாமே கரெக்டாக போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ரெனி. ஓகே, டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெக்கரேஷன் வைஸ் இட் வாஸ் குட். எல்லாரோட ப்ரிப்பரேஷனும் டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு யார் வின் பண்ண போறாங்கன்னு சொல்றோம். இதில் டிஸ்கஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த கேமோட வின்னர் ரெனி. பிளாக் காஃபி ரெடி பண்ண ரெனி தான் இந்த கேமோட வின்னர். என்னது, நான் ஜெயிச்சிட்டேனா? ஐயோ, அப்போ நிஜமாவே பிளாக் காஃபி இப்படி தான் போடுவாங்க போல இருக்கு. பரவாயில்ல, குருட்டாம்போக்கில் அடிச்சு எப்படியோ வின் பண்ணிட்டோம். நான் ஜெயிச்சிட்டேன். கிட்ஸ், இது எல்லாமே ஒரு ஃபன்னியான டாஸ்க் தான். சும்மா ஜாலியாக தான் ட்ரை பண்ணோம். ஓகே, ரெனி வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துடலாமா? ஹை, இந்த ஃபர் பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ மேம். அப்பாடா, எப்படியோ காஃபி போட தெரிஞ்சிருச்சு. இனிமே அம்மாவை கிச்சன் பக்கமே போடக்கூடாது, நம்மளே காஃபி ரெடி பண்ணிடலாம்.